கொஞ்சம் என் விழிகள் என்னை ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தா இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாக பார்த்தாலும் ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஒரு 1 மினிட்டாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கொண்டேன்னா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் நான் வந்து பண்ண லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா ஸோ இது எல்லா பேட்டுமே நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். பட் இது உங்களுக்கு கலர் பிடிக்கலனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் போய்ட்டு இந்த ரெட் கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ண அந்த ஆர்ட் அதே சேம் மெத்தட் தான். போய்ட்டு கலர்ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ண கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம பிக்குக்கு போய்க்கலாமா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லைனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பரிசையை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தவிர நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தவிர நீங்கள் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேல் கார்னர் எஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ணிங்கன்னா இந்த பிக் வந்து பண்ண நேனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட நிறைய பிக் இருந்துச்சுனாக்கா இதே சேம் மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண அப்படி பேக் போய்ட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே மூவ் பண்ணினா இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கல்லே இருக்கா, ஜஸ்ட் அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபுல்ன்ற கொடுத்து இந்த ஸ்டார் ஐக்கன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிங்க இருக்குங்களா? ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்தினாக்கா ஸோ அந்த எஃபெக்ட்டில் வந்து பாரு இந்த பிக்கை அப்படியே ஆயிடும். ஸோ அடுத்த லிக்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது அந்த லேயர் தான் இருக்கும், பட் இந்த கேஃபாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண இந்த பிக் வந்து பண்ணாக்க கேஃபாக இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு இந்த பிக்குடைய லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பு லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேஃபாக இருக்கா அதுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு அதே பாஷையை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் அது பண்ணால் மேல் அடேட் இருக்கும். நெக்ஸ்ட் போகிற வரைக்கும் இருக்கான் பார்த்துக்கோ. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடு கொடுத்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கா ஸோ அதில் வந்து பண்ணாக்கா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்கா நம்ம இது எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா அந்த ரிலீஸ் வரல. ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணாக்கா நான் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே கரெக்டாக வந்து பண்ண இந்த இங்கே 2 புக் மாதிரி இருக்கா. ஸோ அது வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லிக்ஸ்க்கு மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒன் பண்ண ஒரு பிக்காக வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்தந்த லிக்ஸுக்கு மேல் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஒன் பண்ணால் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலஃபெண்டை கொடுத்து இந்த ஸ்டாரையும் கொடுத்து இப்போ உங்கள்கிட்ட வேறு பிக்கு இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்தினா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். என்கிட்ட ஒரே பிக்கு ஒரே கடையன்னு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பண்ணாக்க ஒரே பிக்கில் உங்களுக்கு ப்ரிவியூலையும் சரி வீடியோலையும் சரி உங்களுக்கு வந்து பண்ண காட்டுறேன். உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டதுனாக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபெண்டை கொடுத்து ஸ்டாரை கொடுத்து ஸோ அதே சேம் மெத்தடில் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கா ஜஸ்ட் அது லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபெண்டை கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் பண்ண செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பிரில் வந்து பண்ண இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க மாட்டீங்க. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்துலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு கீழே ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சர்ச்சில் டைல்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா எஃபெக்ட்டுக்கும் மேல் நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட்டில் கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணால் அது வந்து பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து பார்த்தா ஒரு புக் மார்க் கொடுத்துருக்குண்ணா. ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தா இந்த பிஜிஎம் வந்து பார்த்தா நிறைய வரதுனால ஸோ அதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அதுக்கு இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பேரிசன் கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நான் வந்து பார்த்தா மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் இதை வந்து பண்ண நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்குக்கு மேலே நான் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் போய்ட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் இந்த வேல்யூ வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் வந்து பண்ண கம்மி பண்ணிவிட்டுங்க. ஒரு 17 போதும். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தினாக்க ஒப்பாசிட்டி சுபிட்டில் பிளிங்க்னு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கூட ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஒரு 8 to 9 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த பீச்சிங் தகுந்த மாதிரி பிளிங்கிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு மேலே ஒரு 4 லேயருக்கா ஜஸ்ட்டு 4 நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணி லாஸ்ட் இருக்குது மிஸ் ஆயிரும். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குறேன் அந்த லேயர் தான். ஓகே, ஸோ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பில்லு 10 மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.